iMath YouTube channel subscribe பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனலை subscribe பண்ணாம இருந்தா first subscribe பண்ணிடுங்க. இப்போ 12th Maths chapter 1 first chapter ஓட most important concept based ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். First chapter applications of matrices and determinant. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு அணி கொடுத்தாங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு பேசிக்காக அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? இப்போ 1 2 2 3 அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அட்ஜாயிண்ட் எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் 3 1 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த சைடில் இருக்க டயகனல் எலமெண்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் +2 இருக்கு இல்லையா, ஸோ -2 -2 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட். சரிங்களா? ஒரு 2x2 கொடுத்தானா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வந்து 3x3 வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி நம்ம போடணும். அதுக்கடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தோன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/determinant of a × adjoint of a. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஸ் கிடச்சிடும். பேசிக்காக இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த அட்ஜாயிண்ட்டு இன்வர்ஸு டிட்டர்மினன்ட் வேல்யூ இது தெரிஞ்சால் இதை வச்சுட்டு நம்ம எக்ஸைஸ் 1.1 1.3 சரிங்களா, இந்த 1.1 1.3 1.4 இந்த மூணு எக்ஸசைஸும் நம்ம இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, அது வந்து 1.4 ஃபுல் அண்ட் ஃபுல் 1.4 அதை பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்தது இந்த 1.1 1.3 வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஸோ அது தெரிஞ்சாலே நமக்கு போதும். அதுக்கடுத்தது இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே ஒரு சில சம்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த ஏ இன்வர்ஸ் கொடுத்துட்டு அதாவது ஏ இன்வர்ஸ் கேட்பாங்க, அட்ஜாயிண்ட் கொடுத்துருவாங்க ±1/√of determinant of adjoint of a into adjoint of a. ஸோ adjoint of a கொடுத்துட்டு a இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுவே அதே adjoint கொடுத்துட்டு a கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளில் ஒன்று, எக்ஸசைஸில் ஒன்று. எது adjoint கொடுத்துட்டு a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, adjoint கொடுத்துட்டு a கண்டுபிடிக்கிறது. ஸோ 4 சம்ஸ் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேரம் 1.9. இந்த தேரம் 1.9ல் ஒரு 6th தேரம் இருக்குது. அந்த தேரத்தை பேஸ் பண்ணி எப்பவுமே அந்த கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அந்த தேரத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் வந்து அந்த தேரத்தை நல்லா பார்த்து தேரம் 1.9ல் ஒரு 6 தேரம்ஸ் இருக்குது. அந்த 6 தேரத்தை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின்ஸு கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துங்க. கிரியேட்டடாக வர கொஸ்டினுக்காக அதை சொல்கிறேன், தேரம் 1.9. ஓகேங்களா? அடுத்தது வந்து a × adjoint of a = adjoint of a × determinant of a I அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை இப்போ சொல்லிட்டோமே, அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஏவும் ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிக்கிற சம்ஸ் வந்து டோட்டலாக ஒரு 4 சம்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பின்னாடி பார்க்குறோம். ஸோ அந்த சம்ஸ் பார்த்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபி இன்வர்ஸ் = பி இன்வர்ஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணுற சம்ஸ். இது ஒரு 2 சம்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது, அதையும் நல்லா பார்த்துங்க. ஸோ அது எந்தெந்த சம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் கடைசியாக. அடுத்து ஆர்த்தோகனல் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் A = ஐன்னு ப்ரூவ் பண்ணால் அது ஆர்த்தோகனல் அர்த்தம். அப்போது ஏ இஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோகனல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் எக்ஸாம்பிள் 11 இருக்கும், 1.11 ரொம்ப முக்கியமான சம் பப்ளிக்கில் கேட்டாங்க நம்பர் 2 மார்க்கில். இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஆர்த்தோகனல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வந்துச்சுன்னா அது ஆர்த்தோகனல் இருக்கும். சரி, ஆர்த்தோகனல் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், இப்போ முக்கியமான சம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 1.3 1.4 1.5 1.6 1.7 1.8 1.11 ரொம்ப ஈஸியான இது தான், நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் 3 4 5 6 7 8 9 இந்த சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுல வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று மைனர் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசைஸில் மொத்தம் 3 சம்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் அந்த 3rd சம் வந்து காஷியன் அதாவது காஸ்-ஜோர்டன் மெத்தடில் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அது மெயின் ஃபார்முலா வந்து x = a இன்வெர்ஸ் b. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் XYZ கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதினா அது a, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி பிஏ கூட மல்டிப்ளை பண்ணால் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது வந்துடும். ரொம்ப முக்கியமான டாபிக் அது பாருங்கள். அதில் இருக்கிற முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருப்பார் 1 2 3 4 5
எக்ஸாம்பிள் 1.22 23 24 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கிராமர்ஸ் ரூல் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதாவது டிட்டர்மின் வேல்யூ தான். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா டெல்டா 1 பை டெல்டா, ஒய்யோட வேல்யூனா டெல்டா 2 பை டெல்டா, இசட்டோட வேல்யூனா டெல்டா 3 பை டெல்டா. ஸோ இப்போ இந்த டெல்டா வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? டெல்டான்றது எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இந்த டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3ன்றது அந்த எக்ஸோட கோஎஃபிஷியனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி போகணும். ஸோ அதில் முக்கியமான சம்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.2526, எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டில் 4th 2 4 5 இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுது. அதில் முக்கியமான சம் எக்ஸாம்பிள் 1.28. காஷியன் எலிமினேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்க் பேஸ் பண்ணியிருக்கும். நம்ம எக்லன் ஃபார்ம் கொண்டு வந்து போடணும். அதில் முக்கியமான சம் எக்ஸைஸில் 2 3 4 ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் மெத்தட். அதில் முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். 1.33 34. அதேமாதிரி எக்ஸைஸ் 1.6ல் 2 3 சம்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி கடைசி எக்ஸைஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.39 எக்ஸைஸில் செகண்ட் தேர்ட் சம், 1.7ல் செகண்ட் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம இம்பார்ட்டண்டான சம்ஸு ப்ளஸ் கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா சம்ஸுமே நமக்கு பார்த்துக்கிறது நல்லது. சரி, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் இமேஜினிட்டி. ஸோ ஐயோட பவர்ஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ I பவர் 17 அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ என்ன? ஐயோட பவர்ஸ் வந்து 4ஓட மல்டிபிள்ஸாக பிரிச்சுக்கணும். அதாவது 16 + 1. ஏன்னா I பவர் 16ஓட வேல்யூ வந்து 1 இன்ட்டு I பவர் 1, ஆன்சர் வந்து I. ஸோ இந்த மாதிரி அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை 4ஆல் டிவைட் பண்ணி 4ஓட மல்டிபிள்ஸாக பிரிச்சுட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அதை மட்டும் பவரில் போட்டு அதோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியான ஒரு இது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 2.1 ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸைஸில் 2.1ல் 1 to 6 சம்ஸ் இருக்குது. அது எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம், ஈஸி தான். அடுத்தது அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? A + IB இல்லைனா X + IY. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், பின்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஐன்றது இமேஜினரி யூனிட். அதுதான் அந்த ஐயை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து ரியல் நம்பராக இமேஜினரி பார்ட்டாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ யூஸ் ஆகும். அடுத்தது பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லா சம்மே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது 4th பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். மெயின் கான்ஜுகேட்டை பேஸ் பண்ணி தான். அதாவது இப்போ A + IB என்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா A - IBன்றது அதோட கான்ஜுகேட். ஓகேங்களா? இசட்டு இது வந்து இசட் பார்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 6 போட்டு அதுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 2.8 அண்டர்லைன் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி 5th எக்ஸசைஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸை பேஸ் பண்ணி. போன எக்ஸசைஸ் வந்து அதாவது கான்ஜுகேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இதில் மாடுலஸ் பேஸ் பண்ணி. இதில் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். அதில் குறிப்பாக 2.1415 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 2.5xல் 2.5 அந்த எக்ஸசைஸில் 4 5 6 7th சம், அப்புறம் 9 10 இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப. இதில் இந்த 10th சம் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின் அது. அடுத்து வந்து 6th எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ்னாலே இசட் இருக்கிறதுல X + IYன்னு சப்ஸ்டிட் பண்ணி இப்போ மாடுலஸ் இருந்தால் மாடுலஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அதான் லோக்கஸ்ன்றது. அதில் ரொம்ப முக்கியமான சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம்மும் 5th சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸாம்பிள் 2.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் இம்பார்ட்டன்ட் தான், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது 7th எக்ஸசைஸ் பாருங்கள், போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் முக்கியமான சம்ஸ் 2.27. அதே மாதிரி 2.7 எக்ஸசைஸில் 4th 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? நல்லா பார்த்துங்க. அடுத்தது டிமார்ஸ் தேரமும் ப்ளஸ் nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 டாபிக் இதில். ஸோ டிமார்ஸ் தேரத்தை அப்ளை பண்ணுறது, அதில் முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2.34 32 35. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.8ல் 1 4 5 6 7 8 இந்த சம்ஸ்லாம்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்களே ஓரளவுக்கு நீங்கள் செகண்ட் சாப்டர்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறோமோ அது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3rd சாப்டர் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேசி ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் டோட்டலாக வந்து 6 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், அதில் முக்கியமான சம்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 7 எக்ஸாம்பிள் இருக்குது, 7மே கொடுத்துருப்போம். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக 3.4, 3.5, 3.6 இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.1ல் இந்த 4, 5, 8, 9, 10 இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதில் இந்த நமக்கு இந்த 3.1, 3.3, 3.5 இந்த 3 எக்ஸசைஸும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. எல்லா சம்ஸுமே போடலாம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 சம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நிறையெல்லாம் கொடுக்கல. ஸோ ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அதில் குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் நாங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ் அண்ட் இரேஷனல் ரூட்ஸ். இதில் முக்கியமான சம்னா எக்ஸாம்பிள் 3.10ம் எக்ஸசைஸில் குறிப்பாக 2, 3, 4 வந்து ரொம்ப ரொம்ப 1 to 5 கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2, 3, 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3i அப்படின்ட்டு ஒரு ரூட்டுனா, அப்போ 2 - 3i இஸ் ஆல்சோ ஏ ரூட் அப்படின்னு இதோட சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆட் பண்ணால் 4 வரும், மல்டிப்ளை பண்ணால் 4 - 3 வரும், 4 + 3 வரும் 7. அப்போ அது வந்து என்ன பண்ணணும், நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். x² - சம் ஆஃப் த ரூட் x + ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = 0 அதில் சப்ஸ்டிட் பண்ணால் வந்துடும் ஆன்சர். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளானது தான் இருக்கும். அடுத்தது ரூட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 3.3. இதில் முக்கியமான சம் வந்து 5 சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.15, 3.20, 3.21 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா பார்த்துங்க. அடுத்தது பார்ஷியலி ஃபேக்டர்டு பாலினாமியல். இதில் முக்கியமான சம்ஸ். இதில் வந்து மொத்தமே டோட்டலாகவே 4 சம்ஸ் தான் இருக்குது. அது ஈஸியாக பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளில் 3.2324, எக்ஸசைஸில் 1, 2. ஆக்சுவலாக 1லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான். அடுத்தது பாலினாமியல் ஈக்குவேஷன் நோ அடிஷன் இன்ஃபர்மேஷன். இதில் முக்கியமான சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th இருக்கிற 2 சம்மும் 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.28 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இது. அடுத்தது டெஸ்கார்ட்ஸ் ரூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக 3.6ல் அந்த 3, 5 சம்ஸ், அதாவது அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.30 அதுவும் அதே மாடல் சம் தான் ரொம்ப. அதாவது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் P of X, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் -P of X. P of X எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கும், அத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம் அப்படின்றது. P of -Xல் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம் அப்படின்றது டிசைட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும், எக்ஸாக்டாக எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் சாப்டர் 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் வந்துடும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதில் முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வைஸாக. ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன் அண்டு இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.3, 4.4 இந்த 4 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இருக்கிறதே 4 சம் தான் எக்ஸாம்பிள். அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டொமைன் ரேஞ்ச் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சைனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, சைன் ஃபங்க்ஷனோட அதோட இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் ரேஞ்ச் என்ன. ஒன்றும் இல்லை, சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சிட்டால் போதும். இப்போ சைனோட டொமைன் வந்து -π/2, +π/2, ரேஞ்சு வந்து -1 to +1 to +1, -1 to +1 இது வந்து ரேஞ்சு. இதை அப்படியே மாற்றிக்கணும் இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷனுக்கு. டொமைன் வந்து -1, +1 வரும், ரேஞ்சு வந்து -π/2, +π/2. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் sin of 2π/3 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா sin inverse of sin x அப்படின்னு இருந்தால் இந்த sin inverse sin கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ்னு ஒரு ஆன்சர் இல்லையா. அந்த மாதிரி இங்கே sin inverse sin கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர்னா நமக்கு 2π/3 அப்படின்னு போடணும். பட் ஆனால் இந்த 2π/3 வந்து பார்த்திங்கன்னா அந்த sin inverse டொமைனில் இருக்கணும். அதாவது -π/2,
ப்ளஸ் பை பை டூ அதோட ரேஞ்சில் சைன் இன்வர்ஸோட ரேஞ்சில் இருக்கணும். இருக்கானா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த 2π/3 இருக்கு இல்லையா, அதை π - π/3 அப்படின்னு பிடிச்சி. இப்போது சைன் ஆஃப் π - θ இது மெயினாக அந்த மூணுத்துக்குமே நமக்கு சைன் ஆஃப் π - θ. சைன் ஆஃப் π - θ வந்து பார்த்திங்கன்னா சைன் θ, சைன் ஆஃப் π + θ, சைன் ஆஃப் π + θ வந்து மைனஸ் சைன் θ. இது மைனஸ் சைன் θ, இதுக்கு வந்து ப்ளஸ் சைன் θ. ஓகேங்களா? அப்போ சைன் ஆஃப் π - θ வந்து என்ன வரும்? சைன் π/3ன்னு வரும். அதாவது சைன் இன்வர்ஸ் சைன் π/3ன்னு வரும் இல்லையா? இப்போ சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து π/3 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி காசுக்கு வந்து காசோட டொமைன் என்னன்னு பார்க்கணும், டொமைன் ரேஞ்சு. அதுக்கு அதே மாதிரி 0 to π. அதே மாதிரி டேனுக்கு அதே மாதிரி டேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைன் 180 - θ அதாவது π - θ π + θ ரெண்டுத்துக்குமே மைனஸ் காஸ் θ தான். சாரி, காசுக்கு காஸ் ஆஃப் π - θ காஸ் ஆஃப் π + θ ரெண்டுத்துக்குமே மைனஸ் காஸ் θ தான். சைனுக்கு வந்து என்னென்னா சைன் ஆஃப் π - θவுக்கு ப்ளஸ் சைனு, π + θவுக்கு வந்து மைனஸ் சைனு. அதே மாதிரி டேனுக்கு வந்து சைன் π +க்கு வந்து அதாவது டேன் π +க்கு வந்து மைனஸ் டேனு, அதாவது டேன் ஆஃப் π - θ இருக்கு இல்லையா, டேன் ஆஃப் π - θவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டேன் θ, டேன் ஆஃப் π + θவுக்கு வந்து ப்ளஸ் டேன் θ. ஸோ அதனால் அது பேசிக்காக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் போட முடியும். ஸோ இந்த சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. எக்ஸசைஸ் 4.1ல் 2, 3, 4, 5, 6, 7 ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸில் எல்லா சம்ஸுமே பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது வந்து கொசைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். ஸோ அதில் எக்ஸாம்பிள் வந்து அந்த 3 சம்ஸ். அதில் குறிப்பாக பாருங்கள், இதில் மெயினாக இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இந்த 4.4, இந்த 5, 6 எக்ஸசைஸ் 4.1ல் 6, 7 இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் பாருங்கள். அதேமாதிரி இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க கொஷின் அந்த கடைசியில் இருக்கிற எக்ஸாம்பிள் 4.7, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.2ல் அந்த 6, 7 இந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.2ல் 2, 3, 4, 5, 6, 7, 8 சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.5, 4.6, 4.7. அடுத்தது டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதில் எக்ஸாம்பிளில் முக்கியமானதுன்னா 4.8, 4.9, 4.10, 4.11 இல்லை 10, 11 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த 10, 11 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.3ல் 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். அதில் 4th சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 4.4. அதில் குறிப்பாக எக்ஸாம்பிள் 4.14, 15 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4.4ல் 1, 2 அதில் செகண்ட் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கன், கொசிக்கன், காட் டேஞ்சன்ட் எல்லாமே வரும். இப்போ அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதில் முக்கியமான சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 4.16, 18, 20, 21, 22, 25, 27, 28, 29 நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸாம்பிள் 4.22, 4.20, 4.29. ஸோ இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் அந்த 4.22 இப்போ பப்ளிக்கில் கேட்ட கொஷின், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதேமாதிரி எக்ஸசைஸ் 4.5ல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லா சம்மே மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக இந்த 5, 6 வந்து இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 7th சம் இந்த 5, 6, 7 வந்து tan இன்வெர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 9, 10 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதிலே உங்களுக்கு வந்துடும். Dear students, 12th standard maths 5th chapter 2 dimensional analytical geometry part 2. இப்போ இந்த சாப்டரோட கான்செப்ட் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, முக்கியமான சம்ஸ் எது, அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சர்க்கிளை பேஸ் பண்ணி தான். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நார்மலாக சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, x² + y² + 2gx + 2fy + c = 0. இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது
பேசிக்காக சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது பேசிக்காக 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா x² + y² = r². அதாவது சென்டர் ஆரிஜினாக இருந்துச்சுன்னா ரேடியஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணால் வந்துடும். இல்லைனா x - h² + y - k² = r². அதாவது சென்டர் வந்து h, k இருந்தால், அதாவது சென்டர் ஆரிஜின் இல்லாமல் நம்பர்ஸ் ஏதாவது 1, 2, 2, 3 அந்த மாதிரி வந்தால் இங்கே h இருக்கிறதுல k இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணால் r வந்து ரேடியஸ், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயமீட்டரோட எண்டு. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதான் டயமீட்டர்னா டயமீட்டரோட 2 எண்டு கொடுப்பாங்க. இப்போ AB அப்படின்னு 2 எண்டு கொடுக்கும்போது x1 y1 x2 y2. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண x - x1 × x - x2 + y - y1 × y - y2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் மெயின் கான்செப்ட்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். இது இல்லாமல் டேஞ்சென்ட்லாம் இருக்குது, சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன்ஸ், நார்மலோட ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, இதில் முக்கியமான சம்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.1, 5.4, 5.9. இதில் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எந்த கொஷின்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கணும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.10 அதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.11, 5.12 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதேமாதிரி எக்ஸசைஸில் 2, 3, 4, 5, 6, 7, 8, 11, 12. இதில் இந்த 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சம் ரொம்ப இந்த 11th சம் என்ன அப்படின்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸும் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டர் என்ன ஃபார்முலா அப்படின்னா -g, -f. ரேடியஸ் வந்து √g² + f² - இது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஜியும் எஃப்னு தெரிஞ்சால் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதேமாதிரி ஜியும் எஃப்னு தெரிஞ்சால் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்ஸ் தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இந்த மூணுத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறது. அதில் முக்கியமான சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 5.19, 22, 23, 26, 27. அதே மாதிரி எக்ஸசைஸில் 5.2ல் 4th, 5th சப்டிவிஷன்ஸும் 6, 7, 8ல் 5th, 6th சப்டிவிஷன்ஸ். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க, இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் டைப் ஆஃப் கோனிக். அதில் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சம் இருக்கும் 5.28. அதே மாதிரி எக்ஸசைஸில் வந்து 1 to 6 எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அது என்ன டைப் ஆஃப் கோனிக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ சர்க்கிளாக இருந்தால் x² y² கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும், அதான் ஏசின்னு சொல்லுவோம். A = C ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது சர்க்கிளு. எலிப்ஸாக இருந்துச்சுன்னா ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும், ஏவும் சியும் நாட் ஈக்குவல் சேம் சைனாக இருக்கணும். அதுவே ஹைப்பர்போலா வந்து A ≠ C டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கணும், ஏவும் சியும். அதாவது x² கோஎஃபிஷியன்ட் y² கோஎஃபிஷியன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பட் சைன் வந்து ஆப்போசிட் சைனாக இருக்கணும், ப்ளஸ் மைனஸ்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஹைப்பர்போலா. ரெண்டுமே ப்ளஸ் ஆகும் ரெண்டுமே மைனஸ் ஆகும் இருந்தால் அது வந்து எலிப்ஸு. அடுத்தது பேரபோலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா AC ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? A or C ஏதாவது ஒன்று 0வாக இருக்கும். அதாவது ஒன்று x² இருக்கும் இல்லை y² இருக்கும் அந்த ஈக்குவேஷனில். ரெண்டுமே x² y² ரெண்டுமே இருக்காது, அது வந்து பேரபோலா. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் தேர்ட் எக்ஸசைஸ். அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்தது 4th பாருங்கள், டேஞ்சென்ட் அண்ட் நார்மல். இப்போ நம்ம பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அதோட டேஞ்சென்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது. அதில் முக்கியமான சம் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் 5.29, 30 2 சம் தான் இருக்குது. எக்ஸசைஸில் 1, 3, 5, 6, 7, 8 இதில் இந்த தேர்ட் சம்மும் 7, 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோனிக்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனிக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதில் 5 மார்க் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 5.31 எக்ஸசைஸில் 1 to 10 இந்த 11 சம் பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் கன்ஃபார்ம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 சம்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 11 சம்லேருந்து நிச்சயமாக நமக்கு ஒரு கொஷின் வந்து வந்துடும். ஸோ 5th பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேணால் நம்ம எக்ஸஸாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு
cos alpha plus beta, cos alpha minus beta, sin alpha plus beta, sin alpha minus beta and altitude sum. இந்த 5 sum மேக்ஸிமம் இந்த 5 சம்லேருந்து ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எல்லாத்துலேயுமே இந்த 5 கொஷின்ஸில் ஒன்று மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 5 சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 சம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அதாவது எக்ஸைஸ் 6.1ல் எக்ஸாம்பிள் எல்லாம் மிங்கிள் ஆகி வரும். இதில் 3 சம் எக்ஸாம்பிள் இருக்கும், 2 எக்ஸைஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதில் ஏ டாட் பி கிராஸ் சி, பி டாட் சி கிராஸ் ஏ, சி டாட் ஏ கிராஸ் பி, அந்த சைக்கிளிக் ஆர்டரில் வரும். ஏக்கு அப்புறம் பி சி, ஏ டாட் ஒன்றுத்துக்கு டாட் வரணும், மற்றதெல்லாம் கிராஸ் வரணும். பி டாட் சி கிராஸ், இதை மாற்றி கூட போடலாம். ஏ கிராஸ் பி டாட் சி அப்படியும் போடலாம். அதே மாதிரி பி கிராஸ் சி டாட் ஏ அப்படியும் போடலாம். சி கிராஸ் ஏ டாட் பி. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இதை வந்து வேறு ஒரு ஃபார்மில் எழுதும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு, இல்லை பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ சிஏபி எல்லாமே ஈக்குவல் தான். ஆக்சுவலாக அந்த சைக்கிளிக் ஆர்டரில் வரது எல்லாமே ஈக்குவல். இதுதான் பேசிக் ஃபார்மில் வச்சுக்கலாம் இந்த எக்ஸசைஸில். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கோப்ளானர் சம் கேட்பாங்க. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து 0 வந்தால் கோப்ளானர். ஸோ கோப்ளானராக இருந்தால் கேவோட வேல்யூ எம்மோட வேல்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ 0ன்னு வச்சுக்கிட்டு டிட்டர்மின் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம போடணும். அடுத்தது வேல்யூம் ஆஃப் பேரலோபைப் வந்து அதே தான், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி தான், பட் மாடலஸ் வரும். நெகட்டிவ் வந்தால் கூட பாசிட்டிவாக மாற்றணும், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். அதுக்கடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 6.1718, எக்ஸைஸ் 6.2ல் 4, 8, 9, 10 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா பார்த்துங்க. அடுத்தது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதில் முக்கியமான சம் 6.1923, எக்ஸைஸ் 6.2ல் 2, 3, 4, 6, 7, 8 இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 6.23 வந்து 5 மார்க் கொஷின். அதே மாதிரி இதில் வந்து எக்ஸைஸில் இந்த 4th சம் வந்து 5 மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் 2 மாடல் இருக்குது. என்னென்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்தாங்கன்னா லைனோட ஈக்குவேஷன் என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் சொல்லிட்டு 3 இருக்குது. அதில் பேராமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி. பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் மட்டும் தான் கேட்பாங்க லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட்1, சாரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 பை பி1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 பை பி2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட்1 பை பி3. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 2 பாயிண்ட்ஸ். இப்போ லைனோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுல 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா எப்படி போகிறது. அதில் பேராமெட்ரிக் பார் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ. அதுவே நான் பேராமெட்ரிக்னா ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இது தேவையில்லை, நான் பேராமெட்ரிக் தேவையில்லை. அடுத்தது இதில் கார்ட்டீசியன் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 பை எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1 பை ஒய்2 மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1 பை இசட்2 மைனஸ் இசட்1 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து லைன், அதோட தான் லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இப்படி இது ஒரு லைன், இது ஒரு லைனு, 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான சம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 6.33யும் 6.5ல் 4, 3, 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அந்த 2 லைனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். இப்போ 2 லைனுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிது, 2 லைன் பேரலாக இருக்குது, அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடித்து என்ன பண்ணால் சி மைனஸ் ஏ கிராஸ் பி பை மாடலஸ் ஆஃப் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 லைன் பேரலாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பின்னு இருக்கும். அதேமாதிரி ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு ரெண்டுத்துக்குமே பேரல் வெக்டர் பி சேமாக இருக்கும். அதனால் இந்த ஏசி மட்டும்தான் இதில் பாயிண்ட்டு, இந்த லைனில் பாயிண்ட்டு ஏசி எடுத்துக்க, பேரல் வெக்டர் பி வந்து சேமாக இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் பேரலாக இருந்தால். அதுவே ஸ்கியூ லைனாக இருந்தால் டியும் சேர்ந்து வரும். அதுதான் அடுத்தது பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்கள், மாடலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி பை மாடலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. இது வந்து ஸ்கியூ லைன். ஸ்கியூ லைன்னா நான் பேரலல் நான் இன்டர்செக்டிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.7 பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேனோட ஈக்குவேஷன். எக்ஸைஸ் 6.678 இது எல்லாமே பிளேனை பேஸ் பண்ணியிருக்கும்.
ஸோ அதில் வந்து பிளேனில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது. அதில் கடைசி 3 டைப் இருக்குது இல்லைங்களா, அதுதான் எக்ஸசைஸ் 6.7. அதுலேருந்து கம்பல்சரி நம்ம ஒரு கொஷின் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு 2 டைப் பாருங்கள். த யூனிட் நார்மல் டு த பிளேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன். அதாவது டி வெக்டரும் ஸோ பி வெக்டரும் கொடுப்பாங்க. அதாவது யூனிட் நார்மல் கொடுப்பாங்க, அதுக்கடுத்தது டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. பி வெக்டர் இல்லை, வெறும் பி டிஸ்டன்ஸ். அந்த அதாவது பின்றது என்ன அப்படின்னா, அந்த பிளேன் வந்து ஆரிஜினுக்கும் அந்த பிளேனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்கன்னா அதில் சப்ஸ்டிட் ஆர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு இது வெக்டர் ஃபார்ம். அதுவே கார்ட்டீசியனில் வந்து எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல். அடுத்தது எ பாயிண்ட் எ பிளேன் அண்ட் நார்மல் டு த பிளேன். ஒரு பாயிண்ட்டும் ஒரு நார்மலும் கொடுப்பான். அதாவது ஏ வெக்டர் வந்து பாயிண்ட்டு, என் வெக்டர் வந்து நார்மல். ஸோ இப்போ ஆர் டாட் என் ஈக்குவல் டு ஏ டாட் என் வெக்டர். இல்லைனா ஏ ஆக்சுவலாக இதில் கார்ட்டீசியனுக்கு நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண வேண்டியதே தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர் வெக்டர் இருக்கிற இடத்துல எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே சப்ஸ்டிட் பண்ணாலே வந்துடும் ஆன்சர். அதில் சப்ஸ்டிட் பண்ணி டாட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது இதுதான் ஆக்சுவலாக கார்ட்டீசியன் ஃபார்மு, பட் நம்ம தேவையில்லை. அடுத்தது இதுக்கு அடுத்தது பார்க்க பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.6 அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.40 41 42 அதில் 6th சம் எக்ஸைஸ் 6.6ல் 6th சம். இதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 6.7. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பிளேனோட ஈக்குவேஷன்ஸில் பேலன்ஸில் 3 டைப் இருக்குல்ல, அதை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அதுக்கு பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கும். அதில் எது கேட்குறாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் பேராமெட்ரிக் பாருங்கள். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது ஆர் மைனஸ் ஏ டாட் பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அதேமாதிரி கார்ட்டீசியன் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் Z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான சம்ஸ், அதாவது எக்ஸைஸ் 6.7ல் 1 to 7 எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 6.4344 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இதில் இன்னும் பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா ஃபார்முலா, ஸோ அதை பார்த்துலாம். அதாவது என்னென்னா ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கொடுப்பாங்க அண்டு பேரலல் 2 வெக்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்போது ஒரு பாயிண்ட்டு 2 பேரலல் வெக்டர், அதில் அந்த பாயிண்ட் வந்து ஏ வெக்டர் எடுத்துக்கணும், அந்த பேரலல் வெக்டர் வந்து ஒன்று பி ஒன்று சி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி ப்ளஸ் டி இன்ட்டு சி. அதே ஆர் மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து கார்ட்டீசியன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் z1 b1 b2 b3 c1 c2 c3. இந்த b1 b2 b3 c1 c2 c3 வந்து அந்த b வெக்டர் சி வெக்டரோட ijk கோஎஃபிஷியன்ட்ஸ், அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் 2.1 பேரலல். ஸோ அதுக்கான வெக்டர் ஈக்குவேஷன் இது பேராமெட்ரிக்கு. அதுக்கடுத்து அதுக்கு நான் பேராமெட்ரிக்கு. மேக்ஸிமம் நான் பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கார்ட்டீசியன் இந்த 5த்துலையுமே நீங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஆர் வெக்டர் இருக்கிறதுல xi ப்ளஸ் yj ப்ளஸ் இசட்கே இதை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணி டாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, பிளேன் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் ஃபார் த கோப்ளானரிட்டி. அதாவது 2 லைன்ஸ் வந்து கோப்ளானர்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னா சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி வந்து 0 வரணும். இல்லை கார்ட்டீசியன் ஃபார்மில் சொல்லும்போது x2 மைனஸ் x1, அதாவது 2 லைன்லையுமே பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று x1 y1 z1 இன்னொன்று x2 y2 z2. அந்த பேரலல் வெக்டர்ஸ் வந்து b1 b2 b3 d1 d2 d3 இதில் அப்ளை பண்ணால் ஆன்சர் 0 வரணும் டிட்டர்மினன்ட் வேல்யூவில். இல்லைனா நம்ம மேலே போட்டிருக்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி. அடுத்தது இது வந்து கோப்ளானர் இருக்குது. அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ். 2 பிளேனுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பிளேன்ஸ் கொடுத்தாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் n1 டாட் n2 பை மாடுலஸ் ஆஃப் n1 மாடுலஸ் ஆஃப் n2. இது வந்து ரெண்டுமே பிளேனாக இருந்தால், அதில் ஒரு பிளேன் ஒரு லைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் b டாட் n பை மாடுலஸ் ஆஃப் b மாடுலஸ் ஆஃப் n. அந்த bன்றது லைன்லேருந்து பேரலல் வெக்டர்ஸ் எடுத்துக்கணும், nன்றது பிளேன்லேருந்து பர்பண்டிகுலர் வெக்டர் யூனிட் நார்மலாக எடுத்துக்கணும். சரி, அடுத்தது த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் த பிளேன். ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. அதோட ஈஸியானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் p பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அதுவே பாயிண்ட் வந்து ஒருவேளை ஆரிஜினாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த x1 y1 z1 வந்து 0 ஆகிடும். அப்போ வெறும் மாடுலஸ் ஆஃப் d பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு முறை கம்பல்சரி கொஷினும் கேட்டிருக்காங்க.
அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel planes. 2 பிளேன் வந்து பேரலாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் வந்து மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். அடுத்தது இமேஜ் ஆஃப் a பாயிண்ட் இன் a பிளேன். ஒரு பிளேன் இருக்குது, இதான் ஒரு பிளேனு, அதோட இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதோட இமேஜ் வந்து இங்கே இருக்கும் இல்லையா, அந்த இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் வந்துடும். அதாவது பாயிண்ட்டுன்றது அந்த u வெக்டர் தான் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். பிளேன் கொடுத்துருக்காங்களே அந்த பிளேன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த பியோட வேல்யூ என்னோட வேல்யூ எடுத்துக்கணும். அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் ஏ லைன் அண்ட் ஏ பிளேன். ஒரு லைனும் பிளேனும் மீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சொல்லியாச்சு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இல்லை, இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 6.8ல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.46ம் எக்ஸசைஸ் 6.8ல் 2, 3, 4ம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.9ல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எக்ஸசைஸ் 6.9ல் மட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து நமக்கு அந்த கடைசி 7th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2, 3 கொஷின்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸசைஸில் இருக்கிற அந்த 7 சம்ஸ் பார்த்துட்டீங்களே போதும், எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டியது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது 6.9 பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சம்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா 6.9ல் இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் பார்த்துங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2, 3, 4, 5, 7 இந்த சம்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து